இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய வசனத்திலிருந்து பேசும்படியாய் கர்த்தரின் இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் இச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீர். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படி உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும், வசனத்தை விளக்கி காட்டும். எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்யும். ஜனத்தினுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பீராக. வசனம் இருதயத்தின் ஆழத்தில் கடந்து போய் அது நூறத்தனையான பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை முற்றிலும் மறைத்து கொள்ளும். உம்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு இந்த வசனங்களுக்காய் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் இந்த வசனத்துடைய முதல் பகுதியை மட்டும்தான் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெட்கம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், தோல்வி வரும்போது. அவன் தோற்று போகிற வேளையிலே தான் வெட்கம் அடைகிறவனாய் காணப்படுவான். ஒரு பிசினஸோ அல்லது பிள்ளைகள் பரீட்சையிலோ ஏதாயிலும் ஒன்று தோற்று போனால் அவர்கள் வெட்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சந்தோஷம் அவருடைய முகத்தை விட்டு மாறிவிடுகிறது. தலைகுனிந்து நடக்கிற ஒரு நிலைமைகள், அவமானங்கள், நிந்தைகள், பரிகாசங்கள், நம்முடைய வாழ்க்கையில செய்யாத காரியத்தை மற்றவர்கள் செய்தார்கள் என்று சொல்லும் போது நாம் அதிகமாய் வெட்கப்படுவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இது சொன்னது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சூழ்நிலையை பார்க்கிற வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 700 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையாய் இது காணப்படுகிறது. இயேசு பிறந்து அதற்கு பிறகு அவர் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனதான வேளையில அங்கே வாசிக்கும்படிக்கு அவர் எழுந்து நின்றார். புஸ்தக சுருள் அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் அதை எடுத்து அதை விரித்து இந்த வாக்கியத்தை அவர் வாசிக்க கேட்டார்கள். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் எப்படி இருந்தது? நோக்கமாயிருந்தது. அவர் சொல்லும் போது சொன்னார், இன்றைய தினம் உங்கள் கண்கள் காண இந்த வேத வாக்கியம் என்ன செய்தது? உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லி இயேசு சொன்னார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு கீழே அது இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஆனால் தீர்க்கனோ 700 வருஷங்களுக்கு முன்பு அவர் வாசிக்கும்படியாய் தேவாலயத்திற்கு
போய் நின்று அதை வாசிக்கிறதை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைத்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிற முதல் வார்த்தை முதலாவது வசனத்துல கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பாத்தீங்களா, தைரியமாய் சொல்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் என்ன செய்கிறார்? இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றவர்தான் இயேசு. பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்தார் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் அவர் இந்த உலகத்தில் பிறந்த போது அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட அவசியம் ஏற்பட்டது. வசனத்தில் பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி ஜெபம் பண்ணின போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மேல் வந்து என்ன செய்தார்? அமர்ந்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவராலே நிரப்பப்பட்டவராய் காணப்பட்டார். அவரை குறித்து வேத வசனத்தில் வாசிக்கும் போது இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வருகிற வேளையில இப்படியாய் நாம் வாசிக்கலாம். வாசிப்போமா? முதல் வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே பாருங்கள், ஆவியானவர் அவரை என்ன செய்தார்? நடத்துகிறவராய் காணப்பட்டார். ரெண்டு பேர் என்ன பேசுறீங்க? நீ போ, பாட்டிட்டு போ. கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிறதான வேளையில பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவர் அவர் என்ன செய்தார்? வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். நன்றாய் கவனியுங்கள். ஆவியானவராலே நடத்தப்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு காணப்பட்டது. சோதிக்கப்பட்டார். மறுபடியும் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு என்ன செய்தாராம்? பாருங்கள், ஆவியானவர் அவரை நடத்தினார். அதற்கு பின்பு வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவருடைய பலத்தினாலே. அப்ப ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். சோதனை நேரத்தில் அவர் சோர்ந்து போக விடவில்லை, அவரை தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார். அந்த பலத்தோடு கூட எங்கே கடந்து போனாராம்? கலிலேயாவுக்கு திரும்பி போனார். வசனம் அடுத்தது சொல்கிறது, அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த தேசம் எங்கும் என்ன செய்தது? பரம்பிற்று. அவர் ஆவியானுடைய பலத்தினாலே போனாரே. நடந்த காரியம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம், மன்னிக்கணும், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும். பார்த்தீர்களா? ஊழியத்திற்கு தேவையான காரியம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர். வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல, அதோடு கூட என்ன இருந்தது? வல்லமையும் காணப்பட்டது. அதனாலே நடந்த காரியம் என்ன? அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் கடந்து போன போதே பிசாசுகள் நடுநடுங்கி ஓடி வந்தது. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன்
அவன் ஐயோ ஐயோ நஸ்ரேனாகிய இயேசுவே நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா எங்களை வந்தீர்? கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நான் உம்மால் அறிவேன். என்னை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய நீ பரிசுத்தர் என்று தேவனுடைய உரத்த சத்தமிட்டான். பரிசுத்தர். ஜெபாலயத்திற்குள்ள நுழைந்த போது அத்தனை ஆண்டு காலங்களும் அவன் வந்திருந்தோம், அவனுக்குள்ள பிசாசு இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் கிறிஸ்து வந்தபோது அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவி பேச ஆரம்பித்தது. நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர். பிசாசுகளும் அவரை அறிந்திருக்கிறது, நடுங்குகிறது. அருமையானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்திற்கு வருவோமானால் அங்கேயும் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து, பாத்தீங்களா, ஆலயத்திலே காணப்பட்டான். இவனோ எங்கே காணப்படுகிறான்? கல்லறையிலே. அங்கிருந்து ஓடி வருகிறான். அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் ஓடி வர காரணம் என்ன? தேவனுடைய வல்லமை அந்த பட்டணத்தை முழுவதும் கடந்து போயிற்று. கல்லறையிலே இருந்து ஓடி வருகிறான், அவருடைய பாதத்திலே விழுகிறான். இயேசு அந்த அசுத்த ஆவியை துரத்தினதை நாம் பார்க்கிறோம். அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்தவனாய் அவருடைய பாதத்திற்கே என்ன செய்திருந்தான்? உட்கார்ந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சகோதரியை குறித்து நான் வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். பாத்தீங்களா, உடனே அவள் நிமிர்ந்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நடந்த சம்பவம். ஆயினத்தான் நான் சொன்னேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குற. இப்ப 3 விதமான பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கினார். அவருடைய வல்லமை என்ன செய்தது? வசனத்தில் நான் வாசிக்கும் போது ஒரு அருமையான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்துக்குள்ள கடந்து வருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை
என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவளை நோக்கி திரளான ஜனங்களும் நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். பாருங்கள், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் என்ன செய்தாராம்? அறிந்து. அப்ப கர்த்தர் அவருடைய சரீரத்துக்குள்ள அவருக்குள்ள காணப்பட்ட ஆவியானவர் மட்டுமல்ல, அவரிலே காணப்பட்ட வல்லமையும் வியாதியஸ்தரை என்ன செய்தது? சுகமாக்கிற்று. அதனால் தான் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், சுகமாக்குறவராயும் என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்தார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை ஒளியில அவர்தான் இந்த வார்த்தையும் சொல்லி இருக்கிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் என்ன வரும்? பலன் வரும். அவருடைய நோக்கம் என்ன? அதுதான் தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினாரே. அவருடைய நோக்கம் என்ன? அந்த 61ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். 3வது வசனம், மன்னிக்கணும், முதல் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, முதலாவது சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகம் எதற்கு? சுவிசேஷத்தை ஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக. ஒருவராயிலும் மௌனமாய் இருக்க முடியாது. அபிஷேகம் பெற்ற மனுஷன் நிச்சயமாய் மற்றவர்களுக்கு என்ன செய்வான்? சுவிசேஷ அறிவித்தே ஆவான். இங்க வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்தது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், வருஷத்தையும் நீதியும் சரிக்கட்டை நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த. அடுத்தது, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக என்னத்தை கொடுக்கிறாராம்? சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார். அப்ப பாருங்க, எதற்கு அனுப்பப்பட்டார் என்கிற நோக்கம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதுல 3 காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது காரியம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அடுத்தது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. கர்த்தர் பதிலாய் கொடுக்கிறார். யார் சாம்பல்ல இருப்பாங்க? துக்கப்படுகிறவன், உபவாசிக்கிறவன். யோபு அவன் ரட்டுடுத்து கொண்டு சாம்பலில் என்ன செய்தான்? உட்கார்ந்தான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகத்தில் அப்படி நடந்ததை நாம் பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாக என்னத்தை கொடுக்கிறார்? சிங்காரத்தை கொடுக்கிறார். ஒரு அலங்கரிப்பை கொடுக்கிறார். அதெல்லாம் மாற்றி விட்டு அடுத்த 2வது அவர் செய்கிற காரியம், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துயரப்படுகிற எத்தனையோ காரியங்களுக்கு அதற்கு பதிலாய் அவர் செய்கிற காரியம் என்ன? ஆனந்த தைலம். 3வது காரியம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. கர்த்தரை துதிக்கும்படியாக வைக்கிறார். இது எல்லாம் தரதுதான் இயேசுவை தேவன் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? அனுப்பினார். அடுத்த 4வது காரியம் தான் நாம் வசனத்தில் வாசித்தோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார். இந்த காலையில் நான் இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல போறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ
யாருக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் இரண்டத்தனையாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர்தான் செய்கிறவர். அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு இயேசுவை என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார். அது யாருக்கு தெரியுமா? வசனத்தில் வாசித்தோம். 3வது வசனத்தில் முதல் துவக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலே. அருமையானே, சீயோன் என்பது தேவனுடைய சபையை காட்டுகிறது. தேவனுடைய சபையிலே காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளிலே யார் வெட்கப்பட்டார்களோ அவர்களை என்ன செய்கிறார்? இரண்டத்தனையான பலன் கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஏன் சீயோனை விரும்பினார்? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இதை நான் விரும்பினபடியினால் இங்கே என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். கர்த்தர் முதலாவது சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமது வாசஸ்தலம் ஆகும்படிக்கு 132ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறாங்க. 13லிருந்து வாசிக்குமா? தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படிக்கு விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினால் எங்கே வாசம் பண்ணுகிறாராம்? சபையாகிய சீயோனிலே கர்த்தர் வாசமாயிருக்கிறார். வடபர்வதத்தில் உள்ள சீயோன் வேற, அங்கே இருக்கிறது. இங்கே பூமிக்குரிய சீயோன் ஆகிய தேவ சபையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். அவர்தான் சபையிலே உலாவுகிறவர். அவர்தான் சபையை விசாரிக்கிற கர்த்தர். அருமையானே, அந்த சீயோனிலே காணப்படுகிற ஜனத்திற்கு கர்த்தர் செய்கிற ஆசீர்வாதங்களை அதே 132ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். ஆனால் அவனுடைய கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் சத்துருக்களுக்கோ என்ன செய்வேன்? வெட்கத்தை உடுத்துவேன். சபையில காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ வெட்கத்தை அனுபவித்த நாட்களை கர்த்தர் முடிவுண்டாக்கி உன் சத்துருக்கள் வெட்கப்படும்படிக்கு செய்கிறவராய் காணப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை என்ன செய்வேன்? உடுத்து வைப்பேன். ஆனால் சீயோனிலே வாசமாயிருக்கிற தேவ ஜனங்களுக்கோ கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவன் மீதோ அவன் கிரீடம் என்ன செய்யுமாம்? பூக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பூக்க பண்ணுகிற கர்த்தர், நீ மறுமலர்ச்சி அடைய பண்ணுகிற கர்த்தர், உன்னை மேன்மை அடைய பண்ணுகிற கர்த்தர் தான் அவர். இந்த காலை வழியில சொல்லுகிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். அருமையானே, யார் வெட்கப்படுவார்கள்? சத்துருக்கள் வெட்கப்படுவார். நம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவர்களாய் காணப்படுவார்கள். இரண்டாவது ஒரு கூட்டத்தார் ஒன்று உண்டு, அவர்கள் வெட்கப்படுவார்களாம். யார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். வாசிப்போமா? 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். மன்னிக்கிறோம், 13வது வசனம் வாசிப்போம். இல்லம்மா, மன்னிக்கணும், தயவு செய்து. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அகன்று போவருடைய பெயர் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் என்ன செய்வார்கள்? கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆனா கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் என்ன செய்யாது? வெட்கம் வராது. தாவீது அடிக்கடியாய் அதை சொல்லுகிறவனாய் காணப்படுவார். 25ஆம் சங்கீதத்துக்குள்ள வருவோம். சங்கீதம் 25 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
என் தேவனே, என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி நான் செய்யும். வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவரை நம்புகிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையானவர்களே, ஆனால் வெட்கப்படுகிறது யார்? அதே வசனம், அதே கீழே வாசிக்கிறோம் 3வது வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. அருமையானே, நமக்கு இந்த காலை வேளையில வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் கொடுக்கிறவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். வேதத்தில் 3 சம்பவங்களை நான் சுருக்கமாய் உங்கள் முன்பாக வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். முதலாவது வெட்கப்பட்ட அனுபவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். ஒரு பெரிய கல்யாண வீடு. எந்த கல்யாண வீட்டிலும் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார்கள். ஏன்னா குறைவு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எப்படியாயும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் தான் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த கானாவூர் கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள், அழைக்கப்பட்டிருந்தார்கள். இங்கேதான் அவர் செய்த முதலாவது அற்புதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த கல்யாண வீட்டிற்கு அநேகர் என்ன செய்து விட்டார்கள், வந்திருப்பார்கள். அதனால் தான் திராட்சரசம் என்ன செய்தது, குறைவுபட்டு போயிற்று. வீட்டுக்காரனுக்கு எப்படி இருக்கும், அவன் கையை பிசைஞ்சு எங்கே போய் இந்த திராட்சரசத்தை என்ன செய்யறது, வாங்கிறது, கிடைக்குமா? அவனும் பல பிரயத்தனம் பண்ணியிருப்பான். ஆனாலும் அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்படிதான் சொல்லணும். மரியாள் இயேசுவின் தாய் இதை பார்த்துவிட்டு நேராய் கடந்து போய் இயேசுவிடத்தில் சொன்னார்கள், திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று. இல்லை, என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது நாம் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். குறைவுகள் வரும்போது பெத்லகேமிலே பஞ்சம் வந்தபோது பஞ்சம் பிழைக்கும்படியாய் மோவாபுக்கு போனால் நகோமி, அவருடைய புருஷன், அவருடைய பிள்ளைகள் 4 பேரும் போனார்கள் சந்தோஷமாய். மோவாபிலே நமக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உண்டு என்று போனார்கள். ஆனால் போன இடத்திலே இழப்பும் ஏமாற்றமும் காணப்பட்டது. இப்பொழுது அவள் எப்படி வருகிறாள், வெட்கத்தோடு திரும்பி வருகிறாள். யோசித்து பாருங்க. எல்லாரும் அவளை பார்த்து நகோமி என்று சொல்கிறார்கள். அவளோ சொல்லுகிறார், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், சர்வ வல்லவர் எனக்கு என்ன செய்தார், மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், ஆகையினாலே நீங்கள் மாறாள் என்று சொல்லுங்கள். வெட்கம் அவளுக்கு நிறைத்தது. வெட்கத்தோடு கூட மோவாபிலே காணப்பட்டால், ஆனால் அவளுக்கு ஒரு செய்தி வந்தது, கர்த்தர் தமது ஜனங்களை என்ன செய்தார், சந்தித்தவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டவுடனே அவள் அங்கே இருந்து என்ன செய்தாளாம், எழுந்து பெத்லகேமுக்கு புறப்பட்டு வந்தாள். அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு வந்தபோது கர்த்தருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அருமையானவர்களே, நான் ஒன்று இந்த காலை வேளையிலே சொல்ல விரும்புகிறேன். இந்த திராட்சை ரசம் என்பது மகிழ்ச்சியை காட்டுகிறது. வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 104 சங்கீதம்
15வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். திராட்சரசம் என்ன செய்யும்? மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். ஆனால் திராட்சரசம் குறைவுபட்டது. இப்ப எல்லாரும் எப்படி இருக்காங்க? துக்கத்தோடு கூட காணப்படுகிறார்கள். அருமையான மகிழ்ச்சி இழந்து போகப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை மகிழ்ச்சியாயிருந்த குடும்பம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த மகிழ்ச்சி இழந்து போயிருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். இனி நமக்கு துக்கம்தான் என்று சொல்லி ஒரு முடிவு ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். நான் இப்படிதான் இருக்க போக வேண்டியது போல இருக்கு. இல்லை, மகிழ்ச்சி ஆக்குறவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். மரியாள் இயேசுவிடத்தில் போய் சொல்லிவிட்டால், அதற்கு பிறகு வேலைக்காரரை பார்த்து சொன்னால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரர் போனார்கள். இயேசு சொன்னார், கச்சாடிகளிலே தண்ணீரை என்ன செய்யுங்க? நிரப்புங்க. அவர்கள் போய் அப்படியே செய்தார்கள். நிரப்பின பிறகு மறுபடியும் வந்து சொன்னார், ஐயா நிரப்பியாச்சு, என்ன செய்ய? நீங்க பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்க. அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் போய் பந்தி விசாரிப்பு செய்தார்கள். வாங்கி பருகின எவனும் சொன்னான், இதுவரைக்கும் இந்த திராட்சரசத்தை நீர் எங்கே வைத்திருந்தீர்? அப்படின்னா முதல்ல கொடுத்த திராட்சரசத்தை என்ன செஞ்சிருக்கான்? குடிச்சிருக்கிறான். இப்ப கொடுத்ததையும் நம்ம ஊர்ல பாருங்க, கல்யாணத்துல பாருங்க, ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. 4 கப்பு 5 கப்பு. அந்த அந்த ஐஸ் மாதிரி இல்லையே இந்த ஐஸ், அது வேற. அவனை குறை சொல்றது அது மாதிரிதான் இங்கேயும். மணவாளனை பார்த்து சொன்னார்கள், இதுவரைக்கும் இந்த திராட்சரசத்தை நீர் எங்கே? யாரு இது செஞ்சாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அவனை மாப்பிள்ளையே முழிச்சிட்டு இருக்கான், எப்படா ஆச்சுன்ட்டு. இயேசு விதமாய் இந்த முதலாம் அற்புதத்தை செய்தார். நல்ல கவனிங்க. எந்த மகிழ்ச்சி தொலைந்து போயிற்றோ, எங்கே தொலைந்து போயிற்றோ, அதே இடத்துல மகிழ்ச்சியை மறுபடியும் என்ன செய்தார்? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். நான் அடிக்கடியாய் சொல்லுகிற வார்த்தை, யோசேப்பு மரித்து போனான் என்று சொல்லி யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட போது அவன் அநேக நாட்களாய் துக்கத்தோடு கூட காணப்பட்டான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கேள்விப்பட்டோம் வசனத்தை. பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்ல வந்தாலும் அந்த ஆறுதலுக்கு அவன் என்ன செய்யல? இடம் கொடுக்கவே இல்லை. எத்தனை நாள் துக்கத்தோடு இருந்தாலும் தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது, யோசேப்பு உம்முடைய குமாரன் எகிப்திலே உயிரோடு கூட இருக்கிறார். அவன் எகிப்துக்கு முழுவதற்கு எப்படி இருக்கிறான்? அதிபதியாய் காணப்படுகிறார். அங்க வசனம் தெளிவாய் சொல்கிறது, யாக்கோபுடைய உயிர் என்ன செய்ததாம்? ஆவி உயிர்த்ததாம். பாருங்க, எதனாலே? கேள்விப்பட்டதினால் மட்டுமல்ல, தன் கண்கள் ஒன்றை பார்த்தது. என்னத்தை பார்த்தான்? யோசேப்பு அனுப்பின ரதங்களை அவன் பார்த்தபோது அவனுடைய ஆவி என்ன செய்தது? உயிர்த்து விட்டது. இது ஒன்று போதும். நான் உயிரோடு இருக்கையிலேயே என் குமார் நான் யோசேப்பு என்ன செய்வேன்? பார்ப்பேன். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, யாக்கோபுடைய வீட்டில் மகிழ்ச்சி தொலைந்து போயிற்று. ஆனால் கர்த்தர் இந்த குடும்பத்தை கர்த்தர் மகிழ்ச்சியினால் நிரப்புகிறவராய் காணப்பட்டார். அருமையான நகோமியுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி தொலைந்து போயிற்று. கர்த்தர் மீண்டும் அந்த மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்தார். நான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியா எலியாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னார், நீ போய் கேரியத்திலே ஒளிந்து கொள், அங்கே போஷிக்கும்படிக்கு காகங்களுக்கு கட்டடுவேன் என்று சொன்னார்.
அவன் அப்படியே காலையிலும் மாலையிலும் காகங்கள் அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்தது, புசித்தான், அந்த கேரி தாற்றின் தண்ணீரை குடித்துக் கொள்வான். அருமையானவர்களே, ஆனால் திடீரென்று வசனம் சொல்கிறது, தண்ணீர் வற்றி போயிற்று. ஆறு என்ன செஞ்சிச்சு? வற்றி போயிருக்கு. இப்ப தீர்க்கதரிசிக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா இவன் சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. கர்த்தர் எனக்காக ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அருமையானே, உடனே கர்த்தருடைய வார்த்தை வந்தது, எலியாவே நீ எழுந்து சாரிபாத்துக்கு என்ன செய், போய் அங்க போய் தங்கியிரு. உன்னை போஷிக்கும்படிக்கு யாருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்? ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அவளே விதவை. மாத்திரமல்ல, அவளை குறித்து அங்க வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு பிடி மாவல்லாமல் வேற ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. நானும் என் பிள்ளையாண்டாலும் ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு என்ன செய்ய போறோம்? செத்து போகிறோம். நம்பிக்கையற்ற ஒரு இடத்திலே தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு போகிறார். நாங்கள் சாக போகிறோம், அவ்வளவுதான். ஆனா தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு போய் அங்கே சொல்லுகிறான், நீ செய்த அடையில முதல் அடைய என்னிடத்தில் என்ன செய், கொண்டு வா. அவள் அப்படியே செய்த போது மாவை எடுத்தால் பானைக்குள்ள மா என்ன செய்தது? மறுபடியும் காணப்படுகிறது. எடுக்க எடுக்க அதுல குறையவே இல்லை. வசனம் சொல்லுகிறது, பொங்கி வழிந்தது என்றெல்லாம் சொல்லப்படவில்லை, குறையவே இல்லை. நல்லா கவனிக்கணும். நம்பிக்கையற்று காணப்பட்ட அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையை நம்பிக்கையின் நாயகர் அவளை மகிழ்ச்சியினாலே நிரப்பினார். இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யாராகிலும் துக்கத்தோடு வேதனையோடு கூட இழப்புகளோடு கூட ஏமாற்றத்தோடு கூட உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து போய் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுடைய ஜீவிதத்தில் மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அருமையானவர்களே, அவர் மகிழ்ச்சியை தருகிறவர், ரட்சிப்பாகிய சந்தோஷத்தை தருகிறவர். ஞானசானம் எடுக்கிறதுனாலே சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் என்ன செய்யப்பட்டார்கள்? நிரப்பப்பட்டார்கள். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 17ஆவது வசனம் விதமாய் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தால் அவனை எப்படி மாற்றுகிறார்? சந்தோஷம் உள்ளவனாய் மாற்றுகிறார். துக்கம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை ஒன்றும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. சற்று நேரத்துக்கு முன்பு அருமையான சகோதரி பாட்டு பாடினார்கள், துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவின் கையில் தந்தால் சந்தோஷத்தோடு அது வாங்கி நான் என்ன செய்வேன்? பானம் பண்ணுவேன் என்று சொல்லி. அருமையானே, கொச்சு குஞ்சு உபதேசி என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான தேவதாசன் பாடின பாடல். அவருடைய மகன் இறந்த போது இந்த பாடலை அவர் ஏற்றினார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை ஒரு காரியம் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், அவர் நம்மை சந்தோஷத்தினால நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். நான் வசனத்தில் வாசிக்கும் போது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வாசிகள் 17ஆவது வசனம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை என்ன செய்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதனால நிரப்புகிறவர்? ஆகாரத்தினாலும்
சந்தோஷத்தினால நிரப்புகிற கர்த்தர். எத்தனை பேருடைய இருதயத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்கு? ஹalleluya. கர்த்தரனை சந்தோஷத்தினால நிரப்புகிறவர் ஐயா. துக்கத்தினால் நம்மை நிரப்புகிறவர் அல்ல, சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறவர். அதனால முதலாவது காரியம், எந்த இடத்துல மகிழ்ச்சி தொலைந்து போய் வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்துல மகிழ்ச்சியை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார். இரண்டாவது காரியம், வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். என் மகனுக்கு இறங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்து அவனை சொஸ்தமாக்க அவர்களால் என்ன செய்யாமற் போயிற்று. இரண்டாவது வெட்கம் அடைந்த ஊழியர்கள், நல்ல கவனிங்க. கல்யாண வீட்டிலே வெட்கம் வந்தது, சந்தோஷத்தினால நிரப்பினார். இப்ப இங்கே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், இயேசு உயர்ந்த மலைக்கு போய் சீஷர்களாகி யோவானையும் பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாய் மறுரூபமானார். எலியாவும் மோசேயும் அவரோடு கூட என்ன செய்தார்கள்? பேசினார்கள். அதெல்லாம் முடிந்து விட்டு கீழே இறங்கி வந்தால் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். என்னது? ஐயா, என் மகன் கொடிய வேதனைப்படுகிறான். எதனாலே? சந்திர ரோகியாய் அவன் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து விடுகிறான். அதை அவனை கொல்ல பார்க்கிறது அந்த ஆவி. உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அதை துரத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. இது அவங்ககிட்ட சொன்னப்போ சீஷருடைய முகத்தை பார்த்திருந்தா தெரியும், வெட்கத்தோடு கூட அவன் காணப்பட்டு இருப்பான். நம்மளாலதான் முடியல, பேசாம இவன் போயிருக்கலாம்ல. போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான்? இயேசுநாதர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானே. ஆனால் இயேசு செய்த காரியம், அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் என்ன செய்யுங்கள், கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று. நல்ல கவனிங்க, யாருமே கேட்காத ஒரு காரியத்தை இயேசுநாதர்கிட்ட போய் கேட்டாங்க. ஏன் எங்களால முடியல? நாங்க செய்ய முடியாத காரியம் ஏன்? நீர் சொல்லுகிறீர் பிசாசுகள் ஓடுகிறது, ஆனால் நாங்கள் சொல்லி போக மாட்டேன்தே, அதற்கு காரணம் என்னையா? அதற்குத்தான் இயேசு பதில் சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். பெத்தானியா கிராமத்தில் லாசரு, மார்த்தாள், மரியாள் என்கிற 3 பேர் இருந்தார்கள். லாசரு வியாதியாயிருந்து மரித்து போனார். இயேசு 4வது நாள் அங்கே வந்தார். 4 நாட்கள் கழித்து அங்கே வந்தார். மரியாள் மார்த்தாள் ஓடி வந்தார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீனால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டார், மரித்திருக்க மாட்டார். இயேசு, நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னார். அவங்க சொன்னாங்க, கடைசி நாளில் அவன் உயிரோடு எந்திரிப்பான். ஆனால் இயேசு கல்லறைக்கு கடந்து போய் நின்று சொன்ன ஒரு வார்த்தை, கல்லை புரட்டி போடுங்க.
அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன? ஐயா, மரித்து 4 நாளாயிற்றே, நாருமே. அவங்க பதிலெல்லாம் நாத்தந்தான் வருயா, திறந்தா அவன் என்ன செய்ய மாட்டான், ஜீவனோடு வரமாட்டான். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை அங்கே சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. விசுவாசம் தான் அற்புதங்களை செய்யும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது 17வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே பிசாசுகளை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். விசுவாசிக்காட்டு என்ன செய்யாது? ஒரு அடையாளமும் ஒரு நன்மையும் கிடைக்காது. நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? அவர் செய்ய வல்லவர், எனக்கா எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அருமையானே, யோபு சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று. பவுல் சொன்னார் அந்த வசனத்தை. ஆனால் யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அருமையானே, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு என் கண்களால் அவரை காண்பேன். அந்நிய கண்களில் என் சொந்த கண் என்ன செய்யும்? அவரை காணும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காணப்பட்டார். அங்க வசனத்துல வாசிக்கிறோம், யோபின் புஸ்தகம் 19 வசனத்தை வாசிக்கலாமா? யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை என்ன செய்கிறது? பார்த்தீங்களா? என் கண் உம்மை பார்த்து விட்டது. அவன் சாம்பலிலும் தூளிலும் உட்கார்ந்து தன்னை மனஸ்தாபப்படுகிறவளாய் காணப்பட்டார். யோபுடைய வாழ்க்கையில 2 ஆசீர்வாதம் வந்தது. காரணம் அவனுடைய விசுவாசம். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு விசுவாசம் நமக்குள்ளே தேவை. அது அவங்க தான் செய்வாங்க, இவங்க தான் செய்வாங்க அல்ல. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவளால். போதகரால் எழுதப்பட்டிருக்கா? பாஸ்டரால் எழுதியிருக்கா? இல்லை. விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்களாவன. அருமையானே, நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும்? நிச்சயம் காண முடியும். நம்மிடத்துல என்ன இருக்கிறது? அவிசுவாசம். நடக்குமா நடக்காதா? பாருங்க, பேதுரு படகிலே போய் கொண்டிருந்த போது அங்கே எதிர்காற்று பலமாயிருந்து அங்கே அவர்கள் எல்லாரும் பிரயாசப்பட்டு தண்டு வலித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் என்ன செய்தார்? நடந்து வந்தார். வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? ஆவேசம் என்று பயந்தார்களாம். இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அதற்கு பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். இவனுக்கெல்லாம் வேண்டாயா, எனக்கு கட்டளையிடும், நான் கடந்து வர உங்கள்கிட்ட வா என்றார். நடந்து போனான். திடீர்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம், நம்ம தான் கடல் மேல என்ன செய்யறோமா, நடக்கிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நடந்த காரியம் என்ன? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து. பாருங்க, அப்ப எதை பார்க்க வேண்டிய கண் எதை பார்த்தது? இயேசுவை பார்த்து போக வேண்டிய கண் சூழ்நிலையை பார்த்தது. அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை. யார் 1000 சொல்லட்டும், நீங்க கர்த்தரை விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மனுஷனுடைய வார்த்தை அல்ல பிரியமானவர்களே, சூழ்நிலை அல்ல. அவங்களுக்கு அப்படி சம்பவிச்சது, இப்படி சம்பவிச்சது, நீங்க அதை பத்தி எல்லாம் காதுல போட வேண்டிய அவசியம் இல்லை. என் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயம் அதை நிறைவேற்ற எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிறார்.
அந்த வல்லவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. அருமையானவர்களே, அவர் வல்லவர் மட்டுமல்ல, அவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்லவே. தமிழ பிள்ளைகளிடத்துல விசுவாசிப்போம். தேவனுடைய மகிமையை இந்த வருஷத்துல காண்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் இல்லை. இத்தனை ஆண்டு காலங்கள் ஒருவேளை நீங்க கண்ணீர் சிந்தி ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்தை என்னை விட்டு மாற்று. இயேசு பேதுருவிடத்தில் என்ன கேட்டார் தெரியுமா? ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்படிதானமா இருக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அங்க வசனம் இருக்குது, இப்படி வாசிப்போமா? சந்தேகப்படுகிறவன் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி வசனத்தையும் சொல்லிருங்க. எந்த இடத்துல இருக்குது? 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினைச்சிராதன்ட்டார். என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்யாத, கனவுல கூட நினைச்சிடாத. அவ்வளவு பயங்கரமான காரியம் எது? சந்தேகம். இன்னைக்கு கர்த்தர் மேல சந்தேகப்படுறோமா? அவர் ஜீவனுள்ள தேவன். பிரியமானவர்களே, அவரை போல நல்லவர் ஒருவர் இந்த உலகத்துல இல்லை. அவர் வாக்கு பண்ணினால் அது அப்படியே நிறைவேற்ற வல்லவர். கூடாரத்துக்குள்ள இருந்த ஆபிரகாமை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து, இது என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார். யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னால் அதை என்ன செய்கிறவர்? நிறைவேற்ற அவர் வல்லவர். நம்ம சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிறோம். நடக்குமா நடக்காதா, வெதர் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட், இந்த நம்ம இடத்துல வருது. இது நடக்குமா? அவங்களுக்கு நடந்திருக்கலாம், எனக்கு என்ன செய்யாது, நடக்காது. அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வாக்குத்தத்தம் சொல்லுகிறது நடக்கும் என்று. தேவனுடைய வசனம் ஒளிந்து போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அது ஒரு உறுப்பாகிலும் அவமாய் போகிறத கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறது இல்லையே. அப்படியானால் எவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசிப்போம். எனக்கு செய்ய வல்லவர் ஐயா. அருமையானே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிறார் என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேனா? நிச்சயம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று அது நிச்சயம் வேற வேணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல அதே வார்த்தை வருது பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனத்தை சொல்லிடணும். ரோமர் 4ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 20வது வசனத்தை வாசி. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய். அங்க பவுல் சொன்னார், நான் நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முழு நிச்சயமாய் என்ன செய்தான்?
இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த முழு நிச்சயம் இருக்கா? முழுமையா உண்மைதாயா நம்புறேன், வேற ஒருத்தர் இல்லை. அவரால் செய்யக்கூடாத காரியம். இன்றைக்கு உலகத்தை குறித்து, பெந்தகோஸ்த உலகத்தை குறித்து நான் பேச விரும்பவில்லை. இட்ஸ் ஆல் மாடர்ன். பழைய பெந்தகோஸ்த அனுபவத்தை குறித்து சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள் இருந்தது, ஆனால் கர்த்தரை முழுசுமாய் நம்பினார்கள். எந்த ஒரு தேவையும் எந்த ஒரு மனுஷனிடத்திலும் வாய் திறந்து கேட்டதில்லை. பிள்ளைகள் நண்டும் சிண்டுமாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரால் அவர்கள் போஷிக்கப்பட்டார், நடத்தப்பட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்புகிறானோ அவனுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் கர்த்தர் கொடுக்க எப்படிப்பட்டவர்? வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில நான் கண்டிருக்கேன். இந்த 50 ஆண்டு கால ஊழியத்தில் நான் யார்கிட்டையும் தேவையை சொன்னதே இல்லை. அது கர்த்தர் சாட்சி, இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு சாட்சி. ஒருவர்கிட்ட கூட சொன்னது இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவர். நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். காரணம் என்ன தெரியுமா? மனுஷரிடத்துல சொன்னா மனுஷர் ஒருவேளை கொடுக்கலாம், ஆனால் சொல்லுவாங்க, பாஸ்டர் வாயை திறந்து என்ன செஞ்சிட்டாரு, கேட்டுட்டு அதன் நிமித்தம் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டா கர்த்தர் அப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? என் பிள்ளையினுடைய தேவையை நான் என்ன செய்தேன், சந்தித்தேன் என்று சொல்லுவார். கர்த்தரிடத்துல வாங்கி பழகணும், கர்த்தரிடத்துல கேட்டு பழகணும். முதலாவது சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். நான் அதிகமான நேரம் ஜெபம் பண்ணுறதில்லை. நான் அதிகமான நேரம் செய்கிற காரியம் தெரியுங்களா, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பேன். வேற எதையும் கர்த்தரிடத்துல கேட்கறத ஒரே ஒரு தடவை தான், ஆனால் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பேன். கர்த்தாவே நீ செய்ய வல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திர பலி நிச்சயமாய் கர்த்தர் கேட்டு காரியங்களை என்ன செய்கிறவர், வாய்க்க செய்கிறவர். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த சீஷர்களால் கூடாமற் போயிற்று. கேட்டாங்க, ஏன்யா எங்களாலே? அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே. சீஷர்களே சொன்னார்கள் ஒரு சமயம், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யும், வர்த்திக்க பண்ண ஆண்டவரே. நம்மிடத்தில் அவிசுவாசத்தை களைந்து போடுவோம். அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பிசாசு, அவன்தான் சந்தேகத்தை கொண்டு வருகிறவன். அவனுடைய செய்கைகள் எல்லாம் களைந்து போடுவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புவோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, அவர்கள் வெட்கப்பட்ட இடம். இயேசு பிசாசை துரத்தி இப்ப எல்லாருடைய வாழ்க்கையில் இனத்தை கொண்டு வந்தார், ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மகிழ்ச்சிப்படுத்த அவர் உண்மை உள்ளவர். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாத்தீங்களா? 5வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்டோம். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டார்களாம். வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை. அதுக்கு பின்னாடிதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3வது வசனம், அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஒரு சின்ன நெத்திலி குஞ்சு கூட கிடைக்கலைங்க. ராத்திரி முழுக்க மழை பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன தெரியாத ஆட்களா? அந்த கடல்ல எத்தனையோ பழக்கப்பட்ட ஆட்கள். ஒருவேளை இந்த 3.5 வருஷம்தான் அவங்க என்ன செய்யாம இருந்திருக்கலாம், மீன் பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கடல்ல யாத்திரை பண்ணி கொண்டுதான் இருந்தாங்க. எல்லாம் தெரியும், எங்கே கடல்ல மீன் நிறைய இருக்குன்னு தெரியும். ஆனா ராத்திரி முழுவதும் வலை வீசி பார்த்தோம்,
ஒன்று அவர்களுக்கு என்ன செய்யல, பிடிக்கவே இல்லை. ஒரு குஞ்சு போலும் கிடைக்கல. அப்ப அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? வெட்கம்தானே, ஏமாற்றம் தானே, தோல்விதானே. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசு அந்த நேரம் கடற்கரைக்கு வந்தார். கரையிலே நின்று கொண்டு அவர்களை பார்த்து கேட்டார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றில்லை ஆண்டவரே. கை விரிச்சாங்க. நத்திங், we have nothing, ஒன்று இல்லை. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தொழில் காரியத்தில் நஷ்டமோ, நீங்க செய்கிற வேலையில பிரச்சனைகளோ, நீங்க வெட்கத்தை அனுபவிக்க வேண்டிய நாட்கள் என்று சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் எந்த இடத்துல நீங்கள் தொழில் செய்கிறீர்களோ, உத்தியோகம் செய்கிறீர்களோ, வியாபாரம் செய்கிறீர்களோ, அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ண அவரால் முடியும். நீங்க தலை குனிந்து நடக்க வைக்க மாட்டார். இந்த சுந்தராபுரத்தில் கர்த்தர் உங்களை இந்த சபையில வைத்திருக்கிறாரே, நீங்கள் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்கள் தலைகளை நிமிர்த்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரே. 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை என்ன செய்கிறவர்? உயர்த்துகிற கர்த்தர். அருமையானே, தலை குனிந்து போக வேண்டியவர்கள் யார் தெரியுமா? 20ஆம் சங்கீதத்தில் 7வது வசனம் சொல்கிறது, சில ரதங்களை குறித்தோ சிலர் குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 22வது வருஷத்துல நீ எழுந்து நிமிர்ந்து நடக்கும்படியாய் செய்ய பண்ணுகிறவர். எதை போல தெரியுமா உன்னை எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்கிறவர்? என்னாகமத்தின் புஸ்தகத்துக்கு வருவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமா? 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல. ஹல்லேலூயா. அது நிமிர்ந்து நிற்கும். எதை போல? பால சிங்கத்தை போல. ஒரு சின்ன குட்டி சிங்கத்தை போல அது என்ன செய்யும்? பயப்படாது, எதிர்க்கும். அது நிமிர்ந்து நிற்குமா? அதே போல நம்முடைய ராஜா யூதா கோத்திரத்து சிங்கமாய் காணப்படுகிறார். அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்மையும் கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஒரு நாள் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, அது வராது. அருமையானே, யாரும் நமக்கு விரோதமாய் கையெழுத்திட்டார்களோ, யார் நமக்கு விரோதமாய் கிரியை செய்தார்களோ, அவர்களை வெட்கமடைய செய்கிற கர்த்தர் அவர். அதனால்தான் முதல்லே நான் சொன்னேன், அவன் சத்துருக்களுக்கோ வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அருமையானே, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்காதை குறித்து அவனுக்கு ரொம்ப எரிச்சல் வந்துச்சு. ஒரு ஆளுடைய உயரம் எவ்வளவுங்க? சாதாரண மனுஷனுடைய உயரம் 6 அடி. தூக்கு மரம் எவ்வளவு இருந்தா போதும்? ஒரு 7 அடி இருந்தா போதும். ஆனா இவன் செஞ்சது, தூக்கு மரம் எவ்வளவு உயரம் தெரியுமா? 50 முழம் உயரம், 75 அடி உயரத்துல செஞ்சு வச்சிருக்கான். எத்தனை மரம் உயரம்? 50 முழம் உயரம். ஏன்? மொர்தெகாயை தொங்க வச்சா எல்லாவனும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா இப்ப யாரை பார்க்கறாங்க எல்லாரும்? ஆமானை பார்த்தாங்க. ராஜா தூக்க வராதபடிக்கு அவன் காணப்பட்டான். கர்த்தர் அவன் கன்னிமைகளை பிடித்தார். அன்னைக்கு ராத்திரி அவன் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான், நடபடிகளின் புஸ்தகத்தை. அதற்கு பிறகு நடந்த காரியம் மாறுதலாயின செய்தது, முடிந்தது. இப்ப
அப்ப மொர்தெகாய் 75 அடி உயரத்துல தூக்கி போடப்பட்டார். சூசான் நகரம் என்ன செய்ததாம்? மகிழ்ச்சியினால் நிரம்பிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஒளியில யார் உங்களுக்கு எந்த சதி செய்தாலும் அது ஒன்று என்ன செய்யாது. என்னங்க இப்படி இருக்கீங்க? புரிஞ்சுதா உங்களுக்கு? மொர்தெகாய்க்கு செஞ்சான், ஆனா அவனுக்கு என்ன செய்யல? அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையாயிருந்தபடினால அவனுக்கு யாதொரு பாதிப்பும் நேரிடவில்லை. கர்த்தர் அவன் சத்துருக்களுக்கு என்ன செய்தார்? வெட்கத்தை உடுத்து வைத்தார். நம்முடைய கர்த்தர் வெட்கத்தை சத்துருக்களுக்கு உடுத்து வைக்கிறவர். ஆமான் தூக்கிலே உயர பாரு தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா இவன் இதுல தொங்குறானே, இவன் தானே இப்ப ராஜாவுக்கு அடுத்தபடியா இருந்தவன். எல்லாருக்கும் தெரியும் ராஜாவுக்கு அடுத்தபடியாய் ஆமான் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அவனை தூக்கி இருக்காருன்னா அப்பதான் காரியம் விசாரிச்சாங்க. என்னடா காரியம்? என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் செய்ய வல்லவர். அன்னைக்கு ராத்திரி ஒன்று பிடிக்கல. இயேசுநாதர்கிட்டையும் சொன்னாங்க, ஒன்று இல்லையா. கை விரிச்சாங்க, வெட்கத்தோடு கூட கை விரித்தார்கள். இயேசு சொன்னார், உங்கள் வலது புறமாக வலையை போடுங்கள், பாருங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். லூக்கா 5 அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, இயேசு கடற்கரைக்கு வந்தார். அந்த இடத்துல 2 படகு இருந்தது. அதுல ஒன்று சீமோன் பேதுருடையதாய் காணப்பட்டது. இயேசு அதை கேட்டு அதுல ஏறி உட்கார்ந்து சற்றே தள்ளும்படிக்கு சொன்னார். அவங்க கொஞ்சம் தள்ளினாங்க, அது நின்று பிரசங்கம் பண்ணி முடித்தார். அப்புறம் மறுபடியும் 2வது சொன்னார், நீங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு. ஏன்னா ஆண்டவர் ஓசியில எதையும் செய்யறவர் அல்ல. என்னங்க? ஓசியில எதையும் செய்யறவர் அல்ல. அந்த பிரின்சிபலை படிச்சுக்கணும், நம்பணும். இன்னைக்கு மத்தியானம் ஒரு பையன் வந்தான் என்கிட்ட பேசுறதுக்கு. பெயிண்ட் எல்லாம் அடிச்சிங்களே, உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பீங்களா? ஏய், என்னடா கேள்வி கேட்குற? அவங்களுக்கு சம்பளம் மட்டும் இல்லடா, 3 நேரம் சாப்பாடு போட்டிருக்கே. சர்ச்சுக்கு ஓசியில் செய்ய வேண்டியது தானே. நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அவனுக்கு குடும்பம் இருக்குல்ல, சாப்பாட்டுக்கு என்ன செய்வான்? இல்லை, கர்த்தருக்காக செய்யறது வேற. அவனை நம்ம கூப்பிட்டுருக்கோம் வேலைக்கு, பெயிண்ட் அடின்னு சொல்லியிருக்கோம். சாயங்காலமான என்ன செய்யணும் சொல்லுங்க? சம்பளம் கொடுக்கணும். ஓசியில் வாங்குற ஆள் அல்ல நான். ஏன்னா இந்த பிரின்சிபலை படித்தேன். எந்த பிரின்சிபல்? இயேசு படவுல ஏறி பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு புல்பீட்டா இருந்துச்சு. பிரசங்கம் பண்ணி முடிச்சதும் அவனை ஓசியில விட்டுட்டு வர விரும்பல. அவர் என்ன செஞ்சார்? ஆழத்துல தள்ளிட்டு போப்பானார். தள்ளிட்டு போய் வலையை வீசினார். வலைகளை வீச சொன்னார். இவன் ஒரு வலை வரட்டி வீசினா என்ன செஞ்சது? 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிறந்த மீன்கள் கிடைத்தது. எத்தனை நேரம் பிரசங்கம் பண்ணாலும் தெரியல, நம்ம ஆண்டவர் கணக்கெல்லாம் போட்டு சரியா கணக்கில் கொடுத்துருக்காரு பாருங்க. அவர் யார்கிட்டையும் ஓசிக்கு எதையும் கேட்கிறவர் அல்ல. நல்ல கவனிங்க. இயேசுநாதருடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஒருத்தன் போனான். அவன் பேர் என்ன தெரியுமா? சிரேனே ஊரானாகிய சீமோன். அவனுக்கு கர்த்தர் பரிசு கொடுத்தாருங்க. அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தப்போ அவனுடைய பிள்ளைகள் 2 பேர், ரூஃபஸ், அலெக்சாந்தர் என்று சொல்லி, பப்பா இது என்ன உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கேன்னு கேட்டானுங்க. சரித்திரம் சொல்லுது, அதை சொல்றவங்களுக்கு. அவர் சொன்னார், அவன் வந்து ஆப்பிரிக்கா தேச சிரேனே ஊர் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கு. அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டவர்கள். நம்ம முதலாளி ஏதாவது அடிச்சாரோ அதுதான் ரத்தமா? இல்லை இல்லை. நான் திரும்பி வேலையை விட்டு வரும்போது ஒரு சந்தடி காணப்பட்டது, பெரிய சத்தம். எட்டி பார்த்தேன். போர் சேவகன் ஒருவன் என்னை கூப்பிட்டான். அவர் இதனுடைய சிலுவையை சுமக்க சொன்னார். நான் சிலுவையை சுமந்து கொண்டு போனேன்.
அந்த சிலுவையில் ரத்தம்லாம் ஒட்டி இருந்துச்சுப்பா. அந்த ரத்தம் தான் என் உடம்புல என்ன செஞ்சிருக்கு, ஒட்டி இருக்கு. அருமையானவர்களே, அந்த ரூஃபஸை தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், ரூஃபஸே உன் தாய் எனக்கும் தாயாய் காணப்படுகிறாள். எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்க. கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருக்கு எதையாய் ஒரு சிறிய காரியத்தை சொன்னா செய்தா கூட கர்த்தர் அவளை என்ன செய்கிறவர், உயர்த்துகிறவர். ஒரு குப்பி தைலம் கொண்டு வந்தாங்க, உடைத்து ஊற்றினால் அவன் சொல்றான் இது விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, ஆனால் 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே. ஆனா இயேசு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், என்னுடைய நற்கிரியை இவள் என்ன செய்திருக்கிறாளே, செய்திருக்கிறாளே. வாசிங்க கீழே. உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போது உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், இவள் தன்னால் இயன்றதை செய்தால் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அப்பொழுதெல்லாம் யார் நினைவு கூறப்படுவது, பாட்டில உடைச்சு ஊத்தினாலே மரியாள், அவள் என்ன செய்யப்படுவாள், நினைவு கூறப்படுவாள். இந்த ராத்திரி நாம நினைவு கூற வைத்திருக்கிறார் கர்த்தர். யோசித்து பாருங்க, யாரையும் சும்மா வைக்கிறவர் அல்ல. இயேசு செய்த காரியம், அவன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா வளைய போட சொன்னார், வலதுபுறமாக போட்டார்கள். திரளான மீன்கள் கிடைத்தது. எத்தனை மீன்? 153 மீன்கள் கிடைத்தது. ஆனாலும் வலை கிழியவில்லை. ஆண்டவர் கெப்பாசிட்டியை தெரிஞ்சுதான் கொடுக்கிறார். எந்த கெப்பாசிட்டி? வலையினுடைய கெப்பாசிட்டியை தெரிஞ்சுதான் வலையில 153 மீன் மட்டும் போகட்டும். அது எப்படிப்பட்ட மீனா? பெரிய மீன்கள். அதை கொண்டு வந்தாங்க. இயேசு அதற்கு முன்னையே அவர்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி போஜனம் பண்ணுங்கள் என்று கொடுத்தார். யோசித்து பாருங்க, நான் எந்த இடத்துல வெட்கப்படுகிறோமோ அந்த இடத்துல நம்முடைய தலையை நிமிர்த்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி துளைந்து போயிருக்குமானால் கர்த்தர் அதுக்கு பதிலாய் 2 பலன் தருகிறவர். உங்களுடைய ஜீவிதத்தில் உங்களால் கூடாமற் போயிட்டு அவிசுவாசத்தினாலே கர்த்தர் உங்களை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுவார். 3வது காரியம், அவர்கள் மீன் பிடித்து வலையை வீசி ஒன்றும் கிடையாத சந்தர்ப்பத்தில் அவர் மீன்களை அகப்பட பண்ணி அவர்களை போஷித்து அவர்களை தைரியப்படுத்தி மீண்டும் தம்முடைய ஊழியத்தில் அவளை நிறுத்தினாரே, அது எவ்வளோ பெரிய காரியம். அதில் அருமையான நாளில் நான் உங்களோடு சொல்லுகிற காரியம், இந்த வருஷத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்கள் வெட்கத்தை எல்லாம் மாற்றி உங்களுடைய சந்தோஷத்தினால நிரப்புகிறவராயிருக்கிறார். ஏண்டா வசனம் சொல்லுகிறது, வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் 2 பலன் வரும். லட்சைக்கு பதிலாய் நீங்கள் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி எங்கே வரும்? நித்திய மகிழ்ச்சி. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அங்க வாஸ்தவம், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆனா இங்க வசனத்துல வாசிக்கிறோம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். ஏங்க தலையில வச்சாரு? அங்கிருந்து தான் இறங்கும் கீழே. நம்ம தலையில தான் இல்லாத பாரத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். ஒரின செங்கே இங்கே வச்சிருக்கோம். அதனால சில பேருக்கு என்ன வருது? தலைவலி வருது. எப்போ பார்த்தாலும் ஒரி ஒரி ஒரி. அதை முழுசும் தள்ளி விடணும். எதை பற்றி நீ என்ன செய்யாதே, கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படித்தானே வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர்
6. பிலிப்பியர் 4:6. என்னங்க வசனம் தெளிவா அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் எதுக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நான் இப்படி சொல்றீங்க, ஒண்ணுக்கு கூட கவலைப்படாதீங்க. ஒரு காரியத்து கூட இங்க வசனம் அதுதானே சொல்லுது. ஒன்றுக்கும் என்ன செய்யாம எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்படுகிறதுனால எந்த மனுஷனாகிலும் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியுமோ? அது தலைமயிரை என்ன செய்ய முடியுமோ? கருப்பாக்க முடியுமோ? ஒன்றும் முடியாது. நம்மனால ஒரு சாத்தியம் இல்லை. ஆனால் அவரால் எல்லாம் கூடும். அவர் செய்ய எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அருமையான தேவச்சனமே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொன்னவர் தான் இந்த நாளிலே நம்மோடு சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டத்தனையான பலன் வரும். துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த உடையை உடுத்துகிற கர்த்தர், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர். அருமையான பிள்ளைகளே, துக்கத்துக்கு பதிலாய் மகிழ்ச்சியை தருகிற கர்த்தர் அவர்தான் செய்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனையான பலனை கொடுக்கிறவர். நீங்க எங்க வெட்கப்பட்டிருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் வெட்கத்தை மாற்றுகிற வருஷம். உங்கள் வெட்கமெல்லாம் மாறி போகிற வருஷம். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். எங்க தலை குனிஞ்சீங்களோ அதே இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். அவரை நோக்கி பாருங்களேன். அப்பா, என் வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனையான பலன் வரட்டும். கர்த்தரால் கூடாது ஒன்று இல்லையே. அவரை பார்த்து சொல்லுங்க, நான் வெட்கப்பட்ட ஐயா, என் மகிழ்ச்சி எல்லாம் போயிற்று, நான் துக்கத்தில் காணப்படுகிறேன் ஐயா, நான் செய்த காரியத்தில் வெட்கத்தை அனுபவிக்கிறேன், என் தொழிலில் வெட்கம் வந்திருக்கிறது, அவமானம் அடைந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை நிமிர்த்துகிற கர்த்தர், என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அல்லவா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி பாருங்க ஐயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்க ஒரு நாளும் உங்களுடைய முகங்கள் இருளடையாது, அது பிரகாசிக்கப்படும். உங்கள் முகத்தை பிரகாசிக்கப்படுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரே. ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை மாற்றும், என்னிலே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரே. நான் முழு நிச்சயமாயுமே நம்பி விசுவாசத்தில் வல்லவனாக ஸ்தோத்திரிக்கும் இருதயத்தை எனக்கு தாரு. ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய பாதப்படியில் வந்து நாங்கள் பாடி துதி செய்து உம்மை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திரார். காய் ஸ்தோத்திரம். நீர் கொண்டு வந்த நம்முடைய மக்களுக்கு ஆய் ஸ்தோத்திரிக்கிறார் ஆண்டவரே. பல தடைகள் வந்த போதிலும் நீர் நம்முடைய ஜனத்தை பத்திரமா நீர் கொண்டு வந்தீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினீர். நாங்கள் இனி வெட்கம் அடைவது இல்லை ஆண்டவரே. எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறீர். தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களுக்கு சமாதானத்தையும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சியும் கொடுக்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். காய் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட எல்லாரும் மேலும் கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.